ஸோ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சுரேஷ் சந்திரா சார மீட் பண்றதுக்காக நம்ம ஏகேவோட ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. ஸோ அங்க வந்து நம்ம ஏகேவோட ஆஃபீஸ்ல என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஏகே வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாரி லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருக்கிற மாரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு கதைய வந்து சொல்லியிருக்காராமா. ஸோ அந்த கதைய பார்த்தீங்கன்னா, நம்ப சுரேஷ் சந்திரா சார் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிடியா ரெடி பண்ணி குடுத்துட சொல்லியிருக்காராமா. ஸோ அந்த சிடில பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு கதை இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஸோ அந்த சிடில பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் லைனர் மட்டும் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த ஒன் லைனர ஏகேக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அத வந்து டெவலப் பண்ண சொல்லுவாரு. அதனால பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே வந்து ஏகே அண்ட் லோக்கி இந்த காம்போ வந்து நடக்கும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த காம்போ வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீம் பேர் காம்போவா தான் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அது எந்த மாரி ஒரு புரொடக்ஷன் வேல்யூ இருக்கும், படத்துல எந்த மாரி ஒரு மேக்கிங் இருக்கும் அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு திறமையான டைரக்டர் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ வந்து அடுத்த அப்டேட் வந்து என்ன வருது, நம்ம லோகேஷ் கனகராஜ பத்தியும், அடுத்து AK64 பத்தியும் சொல்லிட்டு பயங்கரமா எதிர்பார்த்துருக்கிறோம் ஃபேன்ஸ் எல்லாருமே. இந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட லைன் அப்ஸ் வந்து நம்ம ஏகேக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ரெடியா இருக்கு. அதுல வந்து 6 வருஷத்துக்கான டைரக்டர் அண்ட் புரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கு அப்படின்ற மாரி ஏகே ரீசென்ட்டா அந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த லைன் அப்ஸ் அந்த 6 டைரக்டர்ஸ் வந்து யார் யாரு? அதுல வந்து லோகேஷ் கனகராஜ் இருக்காரா? அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய ஆர்வத்த கிளப்புது. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இப்ப லோகேஷ் கனகராஜ் அவர்களும் கைதி 2 படத்த வந்து எடுக்க போறாரு. அத முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா, அந்த எல்சியூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய கதைகள வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுல வந்து ஏகே கூட வந்து ஜாயின் பண்ணி படம் பண்ணுவாரா? அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, AK65 இல்லன்னா AK66 வந்து லோகேஷ் கனகராஜ் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த காம்போ பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பண்றேன். தேங்க் யூ வெரி மச்.